My name is J. Donald Gomez. பாகிஸ்தான்ல டெரரிஸ்ட் பாகிஸ்தான் டெரரிஸ்ட் வந்து இந்தியன் பார்டர்ல நுழைந்து மிக போர் நடந்து நிறைய பேர் இறந்து விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். என்னுடைய சின்ன குழந்தைகளும் வீட்டில் இருக்கிறார்கள். டெரரிஸ்ட் என்று சொன்ன உடனே, தீவிரவாதம் என்று சொன்ன உடனே யார் என்று கேட்டாலே என்னுடைய பேரன் சொல்வான், பின் லேடன் என்று சொல்கிறான். யோசித்து பார்க்கின்ற பொழுது கிறிஸ்துவ மதத்தில் உள்ள ஒருத்தரையோ இந்து மதத்தில் உள்ள ஒருத்தரையோ அவன் தீவிரவாத அமைப்புகளை சொல்லவில்லை. அல் கொய்தா என்ற பெயர் தான் ரொம்ப பரவலாக இருக்கின்றது. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இன்னைக்கு பேப்பர் எடுத்து பார்த்தா, டிவியை திறந்தா பாகிஸ்தான் தீவிரவாதம், அங்க குண்டு வெடிப்பு, இங்க குண்டு வெடிப்புன்னு சொல்றாங்களே, இது எல்லாமே முஸ்லிம்கள் பெயர்லான வருது, முஸ்லிம் தீவிரவாதின்னு வருது. அதுக்கு என்ன உங்களுடைய ஆன்சர் என்ன கேட்கிறார். மன வருத்தத்தோட கேட்கிறார். முதலாவதாக இது ரொம்ப விரிவாக ஒரு விளக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். இது மேலோட்டமா சொன்னா அது தெளிவு வராது. முதலாவது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும், உலகத்துல எல்லா மதங்கள்லையும் எல்லா நாடுகள்லையும் எல்லா இனங்கள்லையும் அவங்களுக்கு அநியாயம் இழைக்கப்படுதுன்னு நினைக்கும் பொழுது அவங்க ஆயுதங்களை தூக்குறாங்க. ஆயுதம் தூக்குறதுதானே தீவிரவாதம். எல்லாருமே தூக்குறாங்க. ஆயுதம் தூக்காத ஒரு சமுதாயமும் உலகத்துல கிடையாது. ஆனால் இந்த முஸ்லீம்கள் யாராவது இது மாதிரி கிறுக்கு பையன் 4 பேர் செஞ்சான்னு சொன்னா அவனை மட்டும் முஸ்லீம் தீவிரவாதின்னு அந்த மதத்தோட சேர்த்து அவரை சம்மந்தப்படுத்தி பேசிடுறாங்க. அது மேற்கத்திய சித்தாந்தம் கண்டுபிடிச்ச ஒரு சொல் வழக்கு. அது மேலை நாட்டுக்காரங்க இது செஞ்சாங்க. அதே நேரத்தில் மற்றவங்க செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்கள மதத்தோட சேர்த்து என்ன செய்யறது இல்ல, சம்பந்தப்படுத்துறது கிடையாது. மதத்தோட சேர்த்து பண்றது இல்ல. இப்ப உதாரணமா எடுத்துக்கொண்டீர்களே, ஆனால் அந்த காலத்துல கிறிஸ்தவ தலைமை பீடம் அந்த மதத்தை பரப்புறதுக்காக வேண்டிய பல நாடுகள்ல போர் செஞ்சு போனாங்க. நோக்கமே என்ன? மதத்தை பரப்புறது தான். அந்த போருக்கு என்ன பேர் வைப்பாங்க? சிலுவை போர்னு வைப்பாங்க. சிலுவை போர்னு வச்சால என்ன அர்த்தம்? சிலுவை 20 மதத்தினுடைய சின்னம் தானே. அந்த மாதிரிலாம் செஞ்சாங்க. ஆனா அவர்களை கூட அந்த கிறிஸ்தவ தீவிரவாதிகள் என்று மேற்கத்திய உலகம் என்ன செஞ்சதில்ல, சொன்னது கிடையாது. நம்ம நாட்டில் கூட காஷ்மீர்ல முஸ்லிம்கள் சில பேர் இந்த மாதிரி செய்யறான். இதே மாதிரி ஆந்திராவில் செய்யறானா இல்லையா? இதே மாதிரி பீகார்ல இருக்கா இல்லையா? இதே மாதிரி மேற்குவங்கத்தில் இருக்கிற இல்லையா? இந்திய ராணுவம்லாம் போய் அதிரடி நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு இத்தனை மாநிலங்கள்ல தீவிரவாதம் இருக்குது. இதை விட கூடுதலா இருக்குது. காஷ்மீரில் நடப்பதை விட இந்த மாவோயிஸ்ட்ங்கிறவங்க 5 மாநிலத்தை கையில வச்சிருக்கிறாங்க. ஸ்தம்பிக்க வைப்பாங்க. பந்துனா பந்து தான். எத்தனை அதிகாரிகள் அடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் காலி பண்ணி இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டு ராணுவ வீரரை கூட அடிச்சு பாடி எல்லாம் வந்துச்சு. பார்த்தோமா இல்லையா? பார்த்தோம். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளை அவங்க முஸ்லீம் இல்ல, அவங்க இந்து மதத்தில் உள்ளவங்க தான். ஏன் இந்து தீவிரவாதி சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்களுக்கு மட்டும் மாவோயிஸ்ட் ஏன் சொல்றாங்க? அப்ப முஸ்லீம்ல செஞ்சா மட்டும் அவனுக்கு ஒரு இயக்கம் வச்சிருப்பாங்க, அந்த இயக்கத்தை சொல்லலாம். முஸ்லீம் தீவிரவாதி இவங்க அந்த பேரை சூட்டி சூட்டி திரும்ப 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 சொல்லி அதையே பதிய வச்சுட்டாங்க. ஒரு பொய்ய திரும்ப திரும்ப சொன்னோம்னு சொன்னா அது நிஜம்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அந்த டெக்னிக்கை கையாண்டு மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னா, முஸ்லீம்ல எவனாச்சும் இந்த கிறுக்கு பைய குண்டு வச்சான்னு சொன்னா அவனை மதத்தை சேர்த்துரு, அப்ப இஸ்லாத்தின் மீது அந்த பழி போய் சேரும் அப்படின்னு செஞ்சதுனாலதான் முஸ்லிம் தீவிரவாதி பேப்பர்ல போட்டு அப்படி உண்டாயிடுச்சு. இன்னொன்னு நீங்க இது ஒரு மேட்ரு. அப்ப உலகம் பூரா அந்த தீவிரவாதம், இலங்கையில தீவிரவாதம் இருந்துச்சா இல்லையா? இப்பதான் முடிக்கிட்டாங்க. விடுதலை புலிகள் முஸ்லிம்களா? இவங்க இந்த பாகிஸ்தான்ல செஞ்ச அம்புட்டோட செஞ்சானா இல்லையா? இந்த பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க என்னென்ன செஞ்சான்னு நீங்க சொல்றீங்களோ, எதுக்கு செஞ்சான் நியாயமா? அதுக்கெல்லாம் நான் வரல. செஞ்சாங்களா இல்லையா? குண்டு வச்சாங்களா இல்லையா? லலித் அதுலத்து முதலிய கொன்றாங்களா இல்லையா? தமிழ் தலைவர்களை கொன்றாங்களா இல்லையா? நம்ம நாட்டு ராஜீவ் காந்தியை கொலை பண்ணாங்களா இல்லையா? பல விமான நிலையங்களை தாக்கினாங்களா இல்லையா? இதை தானே பாகிஸ்தான்ல இவனும் செய்யறான். அப்ப அவனையே இந்து தீவிரவாதம் ஒருத்தர் சொல்ல காணா? இதானே எல்லாரும் தானே செய்யறான். உலகம் பூரா இருக்கத்தானே செய்யுது. அப்ப உலகம் பூரா இந்த மாதிரியான காரியங்கள் நடந்தாலும் முஸ்லிம்களை மட்டும் இப்படி சொல்வது என்பது ஒரு திட்டமிட்ட ஒரு சதிவலை. இதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். இன்னொன்னு பார்க்கணும், இந்த இஸ்லாத்தின் பெயரால் தீவிரவாதத்தில் ஈடுபடுறான இவனுடைய தீவிரவாதத்தினால் பாதிக்கப்படுவது முஸ்லீம்களா மற்றவர்களா? யோசிச்சு பார்க்கணும். உலகம் போன பாகிஸ்தான்ல குண்டு வச்சான்னா யாரு சாவுவா? முஸ்லீம் தானே சாவுவான்.
பாகிஸ்தான்ல குண்டு வச்சான்னு சொன்னா முஸ்லிமையே அழிக்கி பள்ளியாசல்ல குண்டு வைக்கிறாங்கன்னா அப்ப சாவுறது யாரு? ஈராக்ல சாவுறது யாரு? சாவுறது யாரு? வைக்கிறவன முஸ்லீம்னா சாவுறவன முஸ்லீம்னா அப்ப எப்படி இஸ்லாம்ங்கிறது? இத இஸ்லாம் தீவிரவாதின்னா மத்த மதத்தெல்லாம் அடிச்சு கொண்டு விட்டு முஸ்லீம்களை மட்டும் அது மாதிரி இருந்தா நீங்க சொன்னா ஒரு நியாயம் ஏத்துக்கலாம். இவன் முஸ்லீம்களையே கொள்றவன் எப்படி முஸ்லீம் தீவிரவாதியா இருப்பான்? எல்லாரும் முஸ்லீம் தான் அழிச்சு சாவுறோம். அப்ப இந்த காஷ்மீர் போன்ற 1-2 இடங்கள்ல நடந்த சம்பவங்களை கழிச்சிட்டு பார்த்தா இந்த முஸ்லிம்கள் அதிகமான பேருடைய தாக்குதல் எங்க நடக்கிறது? ஈராக்கில் நடக்கிறது, ஆப்கானிஸ்தானில் நடக்கிறது, பாகிஸ்தானில் நடக்கிறது, பாலஸ்தீனில் நடக்கிறது. இதெல்லாம் யாரு? அடிக்கிறவன் யாரு? அடி வாங்குறவன் யாரு? கொல்றவன் யாரு? கொல்லப்படுறவன் யாரு? முஸ்லீம் தானே. அப்ப என்ன இஸ்லாமிய தீவிரவாதம்? இது எங்க இஸ்லாம்ங்கிறது இருக்குது? இஸ்லாத்தை பரப்புறதுக்கு செஞ்சானா? முஸ்லீம்கள் எண்ணிக்கை பெருக்கிறதுக்கு செஞ்சானா? எங்களை அழிக்கிறதுக்கு ஒரு காரியம் செய்யறான். நாங்க பாதிக்கப்படும் போது நீங்கள் சேர்ந்து எங்களை தீவிரவாதிக்கிறீங்க. பாதிக்கப்படுறது நாங்க, அழிகிறது நாங்க, இழப்புக்கு உள்ளாகிறது நாங்க, தீவிரவாதி பட்டத்து சுமக்கிற நாங்களா? முஸ்லீம் அவ்வளவு வேணாம். அந்த காலத்தில் அப்படிலாம் சொன்னா கூட முந்தா நாள் இப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு தலைவரா போட்டிருக்காங்கல்ல நிதின் கட்காரி, அவர் அழகா சொல்லியிருக்கிறார். நல்லது யார் சொன்னாலும் நம்ம வரவேற்போம். தீவிரவாதிகளுக்கு மதம் இல்லை. இந்து தீவிரவாதியோ முஸ்லிம் தீவிரவாதியோ கிறிஸ்துவ தீவிரவாதியே கிடையாது. தீவிரவாதி தீவிரவாதி தான். அவனுக்கு ஏப்ப மதத்தை சேர்க்கிறீங்க? அவன் மதத்துக்கு எதிராக எந்த மதம் கொல்ல சொல்லுகிறது? எந்த மதம் அழிக்க சொல்லுகிறது? அப்புறம் ஏன் மதத்து முத்திரை கொண்டு அவனுக்கு கொடுக்குறீங்க? அவனை எல்லா மதத்திலும் ஒதுக்குங்க. நீங்க ஏன் முஸ்லீம் என்றோ இந்து என்ற அவனுக்கு பேரை சொல்றீங்க? அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் முந்த நாள் சொல்றாரு. பகிரங்கமா பேப்பர்ல வருது. அப்ப இதுல என்ன விளங்குது? இவங்களை மதத்தை சொல்லக்கூடாது. முஸ்லீம் தீவிரவாதி சொல்லுவதுதான் தப்பு. முஸ்லீம்களோட நாள் கிறுக்க செய்யறான். அவனு லஷ்கர்னா லஷ்கர்னு சொல்லிட்டு போங்க, வேற ஏதாவது இயக்கத்துக்கு பேரா இருந்தா சொல்லிட்டு போயிட வேண்டியதான். அப்படிதான் வச்சுக்கணும். ஒண்ணு இது ஒரு பாயிண்ட் ஆச்சா. அடுத்து இந்த ஒசாமா பின் லாடன் இப்படிலாம் சொல்றோம்ல, இந்த ஒசாமா பின் லாடன் தீவிரவாதியா உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கிறார். ஒசாமா பின் லாடனை உருவாக்குனது யாரு? உருவாக்குனவன் தீவிரவாதியா? உருவாக்கப்பட்டவன் தீவிரவாதியா? எய்தவன் குற்றவாளியா? அம்பு குற்றவாளியா? உசாமா அம்பு. உசாமாவை உண்டாக்குனது யார்? உசாமாக்கு மூலச்செலவு செஞ்சது யார்? உசாமாக்கு ஆயுதம் கொடுத்தது யாரு? உசாமாவை ஒரு பெரிய சக்தியாக ஆக்கி அவர் ஒரு பெரிய ஹீரோவாக ஆக்குனது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த அமெரிக்கா தான். அமெரிக்கா தான் உசாமாவை உண்டாக்குனுச்சு. அதாவது ரஷ்யாக்காரன் என்ன பண்ணான்னு கேட்டா, ரஷ்யா இல்ல சோவியத் யூனியன், பிளவுபடாத ரஷ்யா இருக்கு பாத்தீங்களா, அவன் என்ன பண்றான்னு கேட்டா ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிக்கிறான். அது பார்டர் ஒட்டி இருக்கிறதுனால ஆப்கானிஸ்தான் நாட்டையும் அவன் கையில எடுத்துக்கிறான். இவை இப்ப அமெரிக்காக்காரன் ஈராக்ல ஒரு பொம்மை அரசு வச்சிருக்கான்ல, அந்த மாதிரி பொம்மை அரசாங்கத்தை நிறுவி அவன் ஆட்சி பண்றான். ஆப்கானிஸ்தானை ரஷ்யாக்காரன் ஆட்சி பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஆட்சி பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அமெரிக்கா என்ன பண்றான்? அப்ப ரஷ்யா ஈக்குவலா இருக்கு அமெரிக்காவுக்கு. அந்த நேரத்தில் 2 வல்லரசு. இப்ப அமெரிக்காவுடைய கை ஓங்கி இருக்குல்ல, அப்படி இருக்குல்ல அந்த நேரத்தில் ரஷ்யாவுடைய கையும் சில பகுதியில் ஓங்கி இருக்கும், அமெரிக்காவும் சமமா இருக்கு, சமமா நின்ற ஒரு நேரம். அப்ப என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ரஷ்யாவுக்கு பாடம் கற்பிக்கணும், இந்த ரஷ்யாவை ஆப்கான்ல இருந்து விரட்டணும், அதுக்கு என்ன செய்யலான்ற உடனே இந்த உசாமாவையும் இந்த தாலிபான் சொல்லக்கூடிய இந்த குரூப்புகளையும் கூப்பிட்டு உங்களுக்கு என்ன மாதிரி ஜாமங்க வேணும், என்ன மாதிரி ட்ரைனிங்க வேணும், ரஷ்யாவை எதிர்த்து போராடி உங்க நாட்டில இருந்து ரஷ்யா விரட்டுங்க. எந்த அளவுக்குன்னாங்க, இந்த தோல்ல வச்சுக்கிட்டு ஏவக்கூடிய ஏவுகணை எல்லாம் கொடுத்தாங்க. ஏவுகணை பெரிய தளமெல்லாம் அமைச்சு அப்படித்தான் ஏவுகணை எல்லாம் அமைக்க முடியும். தோல்ல துப்பாக்கி மாதிரி வச்சுக்கிட்டு அமுக்குனா அந்த ஏவுகணை வச்சு விமானத்தை சுடலாம். அந்த மாதிரியான ஏவுகணை உள்பட பல சாதனங்களை கொடுத்து இஸ்லாத்துல இதெல்லாம் இருக்குது, உங்க முஸ்லீம் நாட்டை பிடிச்சிக்கிட்டான் விடாதீங்க அப்படின்லாம் அவனை கிளாஸ் நடத்தி அவனை மூலச்செலவு பண்ணி எல்லாம் அமெரிக்காவுடைய ட்ரைனிங். உசாமா பின் லாடனை தயாரிச்சது யாரு? அமெரிக்கா தயார் பண்றான். அமெரிக்காவுடைய பணத்துல அமெரிக்காவுடைய ஆயுதத்தை வச்சுதான் ரஷ்யாவை விரட்டுறாங்க. நஜீபுல்லாண்ட பிரதமரா இருந்தாரு பொம்மை அரசாங்கத்துக்கு, அவனை பிடிச்சி பகிரங்கமா தூக்குல போட்டு இந்த மாதிரி காட்டி கொடுத்தவனுக்கு இதான் கதின்னு சொல்லி ஒரு வாரம் பாடிய மரத்தை தொங்க விட்டு வச்சிருந்தாங்க இந்த உசாமாவுடைய கூட்டம். ரஷ்யா விரட்டி அடிச்சுட்டு, அப்ப ரஷ்யாவை விரட்டுவதற்காக வேண்டி இவனுக்கு போட்டியா ஒரு அரசாங்கம் இருக்குதுல, அதுக்கு பலி கொடுப்பதற்காக வேண்டி எங்கள்ல உள்ள ஒரு அப்பாவியை பயன்படுத்தினான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு அப்பாவி
ஒசாமாங்கிறவன் வந்து அதுக்கு முன்னாடி இப்படியான சிந்தனை உள்ளவன் இல்ல. அவனை கூட்டிக்கிட்டு போய் அவனை வந்து டாலர்களால குளிப்பாட்டி ஆயுதங்களால குளிப்பாட்டி அப்ப அவன் தன்னுடைய செல்வாக்குக்காக வேண்டி வளர்த்தான். அவனுக்கே பாடம் கற்பிக்கக்கூடிய நிலைமை ஒண்ணு பின்னாடி உண்டாருச்சு. அவன் தான் உண்டாக்குனா அவனையே ஏத்துவேன் பழத்த கடா மார்பில் பாஞ்ச கதை நடந்துச்சே தவிர இப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒசாமா தீவிரவாதின்னா ஒசாமா உண்டாக்குன அமெரிக்கா தீவிரவாதி இல்லையா? இன்னொரு நாட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி மதத்தின் பெயரால் மூலச்செலவை செஞ்சு அங்க வந்து ஒரு பெரிய அநியாயம் பண்ண தீவிரவாதம் இல்லையா? ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவன் இன்னொரு நாட்டின் மீது அத்துமீறி படையெடுத்து போற தீவிரவாதம் இல்லையா? அந்த காலத்துல நீங்க பாக்குறீங்க, பிரிட்டிஷார் வந்து பாதி உலகத்தை ஆண்டான். அவன் ஏன் பாதி உலகத்துக்கு வந்தான்? அவனுடைய யூகேல இருக்க வேண்டியதானே, அவன் லண்டன்ல இருக்க வேண்டியதானே. இங்கிலாந்து அவனுடைய நாடு. இங்கிலாந்துல இருக்கிறதுக்கு பதிலா என்ன பண்றான்னு கேட்டா அங்க இருந்து படையெடுத்து வந்து வியாபார கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கம்பெனி வைத்துக் கொண்டு வியாபாரம் வந்து இறங்கி அதுல பீரங்கி துப்பாக்கி எல்லாம் இறக்கி அப்படி இந்தியாவில கைப்பற்றினானா இல்லையா? துருக்கியை கைப்பற்றினானா இல்லையா? இலங்கை கைப்பற்றினானா இல்லையா? ஆப்கானை கைப்பற்றினானா? பாதி உலகத்தை கைப்பற்றினானா? இது என்ன தீவிரவாதம்? இது ஏன் கிறிஸ்துவ தீவிரவாதம் சொல்லல? அப்ப அவங்களுடைய மதத்தினுடைய போப்புடைய வழிகாட்டுறதால எல்லாமே நடந்துச்சு. அப்ப உலகத்தை எல்லாம் தன்னுடைய ஆளுகைகளை கொண்டு வரணும்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் பண்ணனானா இல்லையா? அதே மாதிரி பிரெஞ்சுக்காரங்க வந்தான். அவன் யாரு? முஸ்லிமாவன். பிரெஞ்சுக்காரன் வந்து இங்க இருந்து சொல்லிட்டு போனான காரைக்கால் பகுதியெல்லாம் அவனு கடலோரமா வந்து அதுக்கும் யாரு பேக்ரவுண்ட்ல இருந்தா? இந்த மத தலைமை தான் பேக்ரவுண்ட்ல இருந்துச்சு. அதே மாதிரி டச்சுக்காரர்கள், அப்ப டச்சுக்காரர்கள் வந்து தரங்கம்பாடி வரைக்கும் வந்து கைப்பற்றினாங்களே, அந்த டச்சுக்காரர்கள் அவங்க யாரு? அவங்க ஒரு நாட்டில இருந்து புறப்பட்டு இன்னொரு நாட்டுல அநியாயமா வியாபாரம் இறங்கி அந்த நாட்டு மக்களை எல்லாம் சூறையாடுற தீவிரவாதம் இல்லையா? இவர்கள்லாம் என்ன தீவிரவாதிகள் சொல்லப்பட காணா? அவங்க தீவிரவாதத்துல மதத்தை சேர்க்க காணா? அப்ப இன்னைக்கு வரைக்கும் உலகத்துல எத்தனை நாடுகள்ல போய் ஆக்கிரமிச்சுக்கிட்டு இந்த அமெரிக்காக்காரன் அநியாயம் பண்றான், இங்கிலாந்துக்காரன் செஞ்ச அம்புட்டு வேலையும் இவன் பண்றான, இது தீவிரவாதம் இல்லையா? அப்ப தீவிரவாதம் அம்புட்டு பெரிய கோடிக்கணக்கான மக்களை கொன்று போய்க்கிறான். அதை கோபத்துல எதிர்த்து ஒருத்தன் 4 பேருக்கு செஞ்சா அவனுக்கு மட்டும் இஸ்லாமிய கலரை பூசி அப்படி உரம் கட்டி விட பாக்குறான். அதான் விஷயம். அதனால வந்து இன்னும் சொல்ல போனா இந்த டாவின்சி கோடுன்னு ஒரு படம் பாத்தீங்களா? டாவின்சி கோடுன்னு பாருங்க, கிறிஸ்துவ சமுதாயம் தான் எடுத்திருக்கிறாங்க. அதுல வந்து இந்த திருச்சபைகள்ல எப்படிலாம் திட்டம் போடுவாங்க, மதத்துல திட்டம் போட்டு மதத்துக்கு எதிரானவர்களை எப்படி எல்லாம் ஒழித்து கட்டினாங்க, இன்னைக்கு வரைக்கும் வெளியில வைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ள என்னென்ன மாதிரியான காரியங்கள்லாம் செய்யறாங்க என்பதை அது தடை செஞ்சுட்டாங்க. நம்ம நாட்டுல தமிழ்நாட்டு அரசாங்கத்துல மனு கொடுத்து தடை செய்ய வச்சுட்டாங்க. வேற மாநிலத்துல தடை கிடையாது. அப்ப அந்த மாதிரி டாவின்சி கோடுங்கிற அந்த படத்துல அப்படி அம்பலப்படுத்துறான். அது எப்படி எல்லாம் உள்ளுக்குள்ள இருந்து அந்த கிறிஸ்துவ குழுக்கு எதிரான குழு யார் சொன்னாலும் திட்டம் போட்டு ஆளை காலி பண்றது. கேஜிபி பண்ணுவான்ல ரஷ்யாவுல, அந்த மாதிரி வந்து வேலைகள்லாம் நடந்தது. அது மாதிரி வந்து முஸ்லிம்களை பொறுத்த வரைக்கும் அப்படி நாங்க மத தலைமையெல்லாம் தீர்மானிச்சு செய்யறது கிடையாது. மத தலைமையே முடிவு பண்ணி தீவிரவாதத்தில் ஈடுபட்டாங்க. எங்கள்ல உள்ள சில கிறுக்கவன பாதிப்பு ஏற்படும் பொழுது என்னென்று செய்யறேன்னு தெரியாம ஆயுதங்களை தூக்குறான். அது ரொம்ப ரொம்ப கம்மி. சின்ன ஒரு 4-5 பேர் உட்கார்ந்து என்ன செய்யறான், ஒட்டுமொத்த இஸ்லாத்துடைய பேரை கெடுக்கிறானே, அநியாயத்துக்கு போய் உயிர்களை கொள்றானே என்று நாங்க நொந்து போய் எங்க இளைஞர்கள் மத்தியில இந்த மாதிரி கருத்து வரக்கூடாத அளவுல பிரச்சாரம் பண்ணி கொண்டிருக்கிறோமே தவிர இதுல வந்து முஸ்லிம் தீவிரவாதிங்கிறதுல உண்மை கிடையாது. நாங்க தான் ரொம்ப அதனால வேதனைப்படுறோம், வெட்கப்படுறோம். நாங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறோம். நீங்க வேதனைப்படுறதை விட என்ன நம்ம மக்களை தானே அழிக்கிறான் தீவிரவாதங்கிற பேர்ல, நம்ம தான் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பள்ளிவாசல தான் இது பண்றான்னு நினைச்சு உங்களுக்கு மேல நாங்கள் கடுமையா அவர்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்துறோம். அதான் அது கணக்கு.